இன்றைக்கி திப்பு சுல்தான் பேலஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். ஸோ இது பெங்களூரில் சென்ட்ரல் சிட்டியில் இருக்குது. இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸாக 20 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பட் வந்து ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு ஒரு கியூஆர்ஸ் கோடு என்ட்ரன்ஸில் வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் ஸ்கேன் பண்ண உடனே உங்கள் நேம் கேட்கும். அண்ட் தென் ஏதாச்சும் ப்ரூஃப் வந்து சூஸ் பண்ண சொல்லும். ஆதார், பேன், லைசன்ஸ் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டான நம்பர் என்டர் பண்ணால் அப்படின்னா நேராக பேமெண்ட்டுக்கு போகும். ஸோ பே பண்ணிவிட்டு செக்யூரிட்டிகிட்ட காமிச்சோம் அப்படின்னா அவங்க உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 1791 1781 91 வரைக்கும் பில்ட் பண்ணியிருக்காங்க. 10 years ஆகிருக்கு இந்த பேலஸ் பில்ட் பண்ணுறதுக்கு. இது ஃபுல்லாக தேக்கு வீட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக என்ட்ரன்ஸில் ஒரு போர்ட்டிக்கோ மாதிரி பெரிய ஹால் இருக்குது. அதை தாண்டி போனோம் அப்படின்னா சின்னதாக ஒரு மியூசியம் மாதிரி இருக்குது. உள்ளே வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து திப்பு சுல்தான் யூஸ் பண்ண வால் அண்டு கம்பெல்லாம் வந்து செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் தென் வந்து என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் 2 ஸ்டெப்ஸ் இருக்கும். அண்ட் தென் வந்து பேக்கில் 2 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ நம்ம எந்த ஸ்டெப் வேணாலும் யூஸ் பண்ணி மேலே போய்க்கலாம். ஸோ இது திப்பு சுல்தானோட ஃபாதர் சுல்தான் ஹைதர் அலியோட ஆர்டருங்கிற பேரில் தான் வந்து இது பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா திப்பு சுல்தான் சம்மர் டைமில் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கும் அண்ட் தென் ஏதாச்சும் மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் இந்த பேலஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1799 அப்புறம் இது வந்து பிரிட்டிஷ் ஆட்சினால் வந்து கைப்பற்றப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷோட ஒன் ஆஃப் த ஆஃபீஸாக வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து பிரிட்டிஷெல்லாம் வந்து இந்தியா விட்டு போன உடனே இது நார்மலாக வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்து மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கார்டன் மெயின்டெனன்ஸ் தான். ஸோ செமையாக இருக்கும் உள்ளே. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேலஸோட லெஃப்ட் சைடு. ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கும். ஆனால் வந்து என்ட்ரன்ஸ் வந்து பேலஸ்க்கு வெளியே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேலஸோட ரைட் சைடு பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பட் வந்து மெயின்டெனன்ஸ் சரியாக இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. தென் பேலஸ்க்கு பார்க்கிங் வந்து பேலஸ்க்கு பக்கத்தில் இருக்க பில்டிங்கில் இருக்குது. அதுக்கு 20 rupees சார்ஜ் ஆகும். அவ்வளோதான். 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அமைதியான இடம். ஒரு நாள் டைம் இருந்தால் எல்லோரும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஓகே, பாய்.